தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் இன்று விவசாய சங்கங்களின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதியின்படி தங்களின் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி ராமநாதபுரத்தில் இன்று விவசாயிகள் திரண்டு வந்து பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டத்திலுள்ள அனைத்து விவசாய சங்கங்களும் ஒன்றிணைந்து இந்த கூட்டு போராட்டத்தை நடத்தின. இதில் குறிப்பாக ராமநாதபுரம் பெரிய கண்மாய் விவசாயிகள் சங்கம், காவிரி வைகை கிருதுமால்குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் தென் மாவட்ட விவசாயிகள் சங்கம் ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய தென் மாவட்ட விவசாயிகள் சங்கம் அமைப்பின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முகவை மலைச்சாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உடனடியாக பயிர் கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். விவசாயிகளின் இந்த திடீர் முற்றுகை போராட்டத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததால் இன்று அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகள் வாங்கிய பயிர் கடனை தள்ளுபடி செய் விவசாயிகள் கடனை தள்ளுபடி தமிழ்நாடு அரசே